ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஹான், ஹீரோயின் லிசா 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் டேசி எங்கள் கதவு நாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, எங்கே போயிட்டுருக்க, இதெல்லாம் வந்துட்டு போகிற டைமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த லிசாக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது, என்ன கதவை திறக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட்டை வந்துட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா நெக்ஸ்ட் டே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, இந்த மேரேஜை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க போல். அப்போ இந்த டேசி நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவ கிராமத்துலேருந்து வந்திருக்கவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே ரொம்பவே மோசமாக வந்துட்டு ட்ரீட் பண்ண வச்சுட்ருக்கா. எல்லாருமே சேர்ந்து அவளை அங்கே வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு எப்படி இருக்கா பாருங்க, இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே தண்ணியெல்லாமே தூக்கி அவளோட தலையில் ஊற்றிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அங்கே ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஒரு பையன் வந்துட்டு விடுங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான். மெய்ட் வந்துட்டு மேடம் இப்படி உங்களோட மதனின்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த டேசி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு பார்த்தா சுத்தமாக பிடிக்கல. அவள் வந்துட்டு வெல்கம் ஆண்டின்னு சொன்னாலுமே நீ எதுக்காக இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்துட்டுருக்கா, நீ வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்ற செட் அங்கே கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக இவளை பார்த்தாலே பிடிக்காது போல். அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே சொன்னால் உனக்கு என்ன புரியலையா, எவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு இருந்துட்டுருப்பேன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக கிளம்புறேன் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ். அப்பாங்க நான் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், நீ இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்துட்டு மாடி ஏறி போயிட்டு இருந்தா. அப்போ அந்த டேசி வந்துட்டு மறைச்சி நின்றுட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஒப்பாட்ட அங்கே தள்ளி விட்டுருக்கா படியிலேருந்து. நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டதுமே அங்கே உடனே வந்துட்டு அங்கே அவள் ட்ராமா பண்ணிட்டு ஐயோ என் சிஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அபார்ஷன் ஆகிருக்கு போல். இப்போ டாக்டர் வச்சு அங்கே செக் பண்ணதுமே இதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுட்டு செக் பண்ணிட்டு இருந்தா. நீங்கள் இப்போ செக் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, நான் ஆல்ரெடி பெர்த் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ யாரை கேட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் கூட சேர்ந்து எனக்கு வந்துட்டு இருக்கணும்னு ஆசை கிடையாது, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே பேசாமல் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டர் சொல்லியிருந்திருக்கா, நேற்று வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் இருந்த, பட் உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூட வரல இல்லை, ஆனால் வந்துட்டு எதுக்காக தெரியுமா, எனக்காக வந்துட்டு அங்கே இந்த செயின் ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாரு, அவர் வந்துட்டு என்னதான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு மோசமாக அங்கே நம்ம ஹீரோயின் அவள் ட்ரீட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் அடிக்க போனதுமே ஹீரோயின் அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணி விட்டு போயிருக்கா. பட் நம்ம ஹீரோ அப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட உண்மையான சிஸ்டர் கிடையாது, அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு அங்கிள் ஆண்டி தான் வளர்த்துருக்காங்க. ஹீரோயின் டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு இதில் சைன் பண்ணி கொடுத்துரு, இதோட நம்ம எல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவம் ஆகிட்டாங்க, கிழிச்சு தூக்கி எரிஞ்சு விட்றான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ கொடுத்தவன நான் சைன் பண்ணி கொடுத்துருவேனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகிடுது. சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வேறு ஒன்று வந்து ரெடி பண்ணுறேன், நம்ம வந்துட்டு அப்போ அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் என்ன இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் என்னன்னு என்கிட்ட பேசு, நான் வந்துட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொன்னதும் முடிய போகிறப்ப வந்துட்டு இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் கோமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த பேச்சை நீ எந்த யோசிச்சு கூட பார்க்காதன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்து விழா என்ன வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பார்த்தா அங்கே கழுத்தில் இருக்க மார்க்கை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிறேறி ஆரம்பிச்சிருது. இவன் ஆஃபீஸில் அங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கவுமே அவங்க அசிஸ்டன்ட் என்னாச்சு பாஸ்ன்னு சொன்னதும் இப்படி வந்துட்டு ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னதும் என்ன பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே இல்லை என்னோட ஒய்ஃப் இல்லை என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படியான்னு சொல்கிறாரு. சரி அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருவேளை தேர்ட் பர்சன் யாராச்சும் உள்ளே வந்திருக்கலான்னு சொன்னதுமே இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சரியான டைம் கொடுக்காம இருந்திருப்பீங்க, மேடம்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாருன்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல அது என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொன்னதும் சரி சரின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. ஆனால் அவருக்குமே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி யோசிச்சு ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ வந்துட்டு அங்கே ட்ரா பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட நீ மெயின் கேரக்டரை போய் வந்துட்டு கொலை பண்ணுவியா, எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டது
கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் சிரிச்சதும், என்ன சிரிப்பு கேட்குது, நீ இப்படி ரைட் பண்ணி கொடுத்தேன்னா எப்படி வந்துட்டு ஸ்டோரி டெவலப் ஆகும், அவள் வந்து மெயினான கேரக்டர் போய் சாவடிச்சேன்னா நீ என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஆஃப்டர் அவளுக்கு திரும்ப ரீபான் ஆகும், திரும்பவுமே லவ் வந்துட்டு தொடரும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க மியான்னு சொல்லிட்டு ஒருத்தி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு, என்னப்பா நீ இன்னுமே நல்லா தான் இருந்துட்டுருக்கியா, என்னால் நம்பவே முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். உன்ட்டெல்லாம் எனக்கு பேசவே விருப்பம் இல்லை அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன இங்கே ஏதாச்சும் ஒரு லவ்வர் எதுவும் மீட் பண்ண வந்திருக்கியா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உனக்கு என்ன வேலை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ஹீரோயின் நீ இப்படி மற்றவங்கள பற்றி பேசியே உன் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்காமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி உன் லெவல் எந்த லெவலுக்கு இருந்திருக்கும், இன்னும் பாரு நீ எப்படி மோசமான நிலைமையில் இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்தினதுமே அங்கே கோமாயிட்டு அவள் அடிக்க போனதும் வேமா வந்துட்டு அவங்க சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் அக்கா மேலே ஏன் கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணுறா, பார்த்தே இல்லை உன் சிஸ்டர் வந்துட்டு எவ்வளோ நல்லவளாக இருக்கான்னு சொல்லிட்டு உன் புத்தியை பற்றி தெரியாமல் ரொம்ப நல்லவளை வந்துட்டு அவள் பாவம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே அவள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பெரிய ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. என் சிஸ்டர் அவள் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசாதீங்க அவகிட்ட, அவளுக்கு நேற்று வேறு உடம்பு முடியல, டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இப்படி பேசியிருப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு சிரிச்சிட்டு, ஐயோ பாவம் உன்னோட ஹஸ்பண்டை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு ஆளை போய் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா அவனோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு சிரிச்சிட்டு, நீ வந்துட்டு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு என் நிலமை ஆயிடுச்சு பார்த்தியா, ஸ்டூப்பிட்டாக வந்துட்டு இப்படி பேடாக மற்றவங்கள பற்றி பேசிட்டே உன் வாழ்க்கையே வந்துட்டு நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயின் அடிக்கிறதுக்கு அங்கே வரும்போது வேமா வந்துட்டு அவங்க ஸ்லிப்பாகி வந்துட்டு போய் விழுந்துடுறா. அங்கே வந்துட்டு இவ்வளோவே தடுக்கி அங்கே கீழே விழுந்துக்கிட்டு கையில் வந்துட்டு பிளட் வந்துருச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அவளோட அம்மா அங்கே வந்துட்டு எப்படி நீ வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட நடந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்கள் பொண்ணாக போய் கீழே விழுந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை கேள்விப்பட்டு எல்லாருமே பதறி அடித்து அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அப்போ அவங்க பாட்டி கோவப்பட்டு கத்துறாங்க, உன்னால தான் என்னோட பேரனுக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, நீ வந்துட்டு ஓ வேலை அது இதுன்னு சுற்றிட்டு நீ அவனை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டேசி உடனே வந்துட்டு பார்ட்டிட்டு ஏற்றி விட ஆரம்பிச்சுடுறா. என்னோட அக்கா வந்துட்டு இப்போ ரைட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், அதனால தான் அந்த புக் ரிலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டென்ஷனில் ஆகிட்டான்னு சொன்னதும் இந்த டயத்தில் போய் யார் இதெல்லாமே படிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வேறு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே ஆயிடுது. அங்கே வந்துட்டு முழிப்பே வரலாங்க நம்ம ஹீரோக்கு. அங்கே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எப்போ தான் முழிப்பு வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் மெயின் கேரக்டர் நான் வந்துட்டு சாவடிச்சிட்டேன், உடனே வந்துட்டு இவனுக்குமே இப்படி ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருவேளை அதை வந்து ஸ்டோரியை மாற்றினா வந்துட்டு வேறு மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு லைட்டாக இன்ஜுரி ஆகுற மாதிரி மட்டும் அங்கே வந்துட்டு ஸ்டோரியை வந்துட்டு அவள் எழுதுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு மார்னிங்கே அவனுக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பாசமாக அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் முழிச்சவனை பார்க்குறா, திரும்ப தூங்குறா. டக்குன்னு அங்கே வந்துட்டு முழிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஐயோ அந்த ஸ்டோரியில் எழுதின மாதிரியே வந்துட்டு எல்லாமே நடந்துருச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்ததுமே நம்ம ஹீரோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ என்ன டைவர்ஸை பற்றி பேசலாமான்னு சொன்னதும் இந்த டயத்தில் கூட என் மைண்டை நீ அப்செட் பண்ணாத, நான் வந்துட்டு பேச விரும்பலன்னு சொல்லும்போது அந்த டேசி அங்கே வந்துடா. அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனை அங்கே பார்க்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும் ஏன் உனக்கு ஒரே டயத்தில் 2 பொண்ணுங்க உன்னை பார்த்துக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ இங்கேருந்து யாராச்சும் போகணுன்னா அது டேசி தான், நீ கிடையாது அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே வைத்தறிச்சலாக ஆரம்பிச்சிருது. அதுக்காக வந்து பசங்களெல்லாம் பார்த்துருக்கேன், பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ போ அவங்க கூட, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ சொல்லு, நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜை பற்றி பேசலான்னு சொன்னதும் அவன் நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்கிறா. இதெல்லாமே இவ தானே பண்ண சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அவன் ஒன்றும் சொல்ல கிடையாது, நானாக தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. எப்படியாச்சும் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கா. என்னமோ என் சிஸ்டர் என்னமோ டைவர்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாலே என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி அம்மா வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே சரி ஓகே வரேன் அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ண போனதும் ஒழுங்காக வந்துட்டு நீ இப்போ என் பொண்ணுகிட்ட வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற சட்டை இங்கே கேட்கும்போது நீ தான் அவளை வந்துட்டு அங்கே மாலில் வச்சு தள்ளி விட்டுருக்க, அவள் கையிலேயுமே அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவளுமே வந்துட்டு ரொம்ப நல்லவன் நடிச்சுட்டு அங்கே ஏற்றி
விட ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டுட்டு அவங்க ஆன்ட்டி அங்கே ரொம்ப கோவமாயிடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேட்பையா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நான் தப்பே பண்ணலன்றப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அவங்க கோவப்பட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் வந்துட்டு எங்களை எதிர்த்து பேசுவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை கஷ்டப்பட்டு நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னது கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கீங்களா? என்னோட பேரண்ட்ஸ் வந்து கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இப்போ வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னால் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களால் நான் கிடையாது அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. தெரியும் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே நீல் டவுன் பண்ண வச்சு அங்கே வந்து அந்த சாட்டையை வச்சுட்டு போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டேசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசுலேயுமே அங்கே டீ எல்லாமே கொண்டு வந்து அங்கே சர்வ் பண்ணதுமே வந்துட்டு கிளம்பு வச்சுட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. இவ்வளோ போய் எதுக்காக நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கணும், எனக்கு வந்துட்டு ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு கவலை ஆகிட்டுருக்கு. அந்த டீயுமே தூக்கி இங்கே கீழே ஊற்றிருக்காங்க. ஸோ சொத்துக்காக தான் இப்படி வச்சுட்டு இவங்க வந்து ட்ராமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாமே இப்போ பொறுக்க முடியாமல் போதும் நிப்பாட்டுங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசுலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் வந்துட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா என்னோடய லைஃப்மே ரொம்ப நல்லபடியாக இருந்திருக்கும். நானுமே நிம்மதி அங்கே வந்துட்டு வீட்டில் இருந்திருப்பேன். சொத்துக்கிழமை எங்ககிட்டே இருந்திருக்கும். எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு பழியத்துக்கு என் மேலே போகிறீங்களான்னு சொன்னதும் அவ்வளோதான் அந்த லேடிக்கு ரொம்ப இன்னும் கோவமாயிட்டு என்ன நினச்சிட்டு இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேமா ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இந்த நிலைமையில பார்க்க தானே நீயுமே என்ன ஆசைப்பட்டேன்னு சொன்னதும் நான் ஏன் இப்படி பார்க்க ஆசைப்பட போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, பண்ண எல்லாத்தையும் தான் நான் பார்த்துட்டேன்ல. நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டிருக்கேன், யார் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உடனே நீங்கள் என்ன என் மேலே நம்பிக்கை வைக்கலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இவனுக்காக எதுவும் சப்போர்ட் பண்ணுறானே சொல்லிட்டு வயிறு எரியுது. அங்கே நம்ம ஹானுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு நீயா வந்துட்டு விழுந்தியா இல்லை அவள் வந்து தள்ளி விட்டாளா ஒன்று அப்படின்றத சொன்னதும் இல்லை சிஸ்டர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ போய் நானாக விழுந்தேனா இல்லை எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீயே ஒத்துக்கிட்டே இல்லை அப்படின்றத சொல்லும்போது நீ இப்போ சாரி கேளுன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. இவட்ட போய் நம்ம சாரி கேட்குறதான்னு அப்படி இருந்தும் வேறு வழியில் அவங்க அதை சாரி சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுங்க. உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்துட்டு எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற செய்யிட்டு அவ பாட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போய் அவட்ட பேச பார்த்தா அவ பாட்டு அங்கே வந்துட்டு அங்கே ஏறி வந்துட்டு காரில் போனதுமே அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணேன், இருந்தாலும் அவாட்டு கோச்சிட்டு போயிட்டுருக்கா, என்கிட்ட பேச மாட்டான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதும் நான் என்ன ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தான் போய் அங்கே மீட் பண்ணுறான். அப்போ அவள் சொல்கிறான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஃபுல்லாமே அந்த காமிக்கில் நான் எழுதியிருக்க மாதிரியே வந்துட்டு நடந்துட்டுருக்குப்பா, நான் வந்துட்டு எதை வந்து மாற்றி எழுதினாலும் அதே மாதிரியே நடக்குதுன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு அதில் வந்துட்டு நம்பிக்கையே இல்லை, என்ன வந்துட்டு பேசிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லும்போது உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ஜீன் சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக கேக்கெல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இது ஸ்பெஷலாக உனக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நைட் வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுமே நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு அங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு பார்ட்டிக்கு தானே கூப்பிட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துடுது. உண்மையிலே காமிக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற சைட்டு யோசிச்சுட்டேக்கா. அப்போ வந்துட்டு நான் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் வந்து அவளுக்காக தான் இந்த சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சாப்பிட்டுட்டுன்னு சொன்னதுமே அவளுக்கு வந்துட்டு ஸ்வீட்டே இப்போ பிடிக்காது, அவள் ஃபுல்லாமே வந்து காரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை போலே அப்படின்ற சைட்டு சிரிக்கிறா. காருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ என்னோட ஒய்ஃப்ன்றதை மறந்துடாதான்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதானே, உனக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை தானேன்னு சொன்னதும் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு, எனக்கு யாரையும் மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைப்பா, நான் வந்து சிங்கிளாகவே இருந்துக்கிறேன், எனக்கு அதில் தான் விருப்பம்னு சொன்னதும் நீ என் பேச்சை கேட்கலன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் அங்கே மேரேஜ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவளை ரொம்பவே உண்மையிலே பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு பேசலாம் அப்பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போனால் அப்படியே வந்துட்டு அவங்க சாஞ்சி படுத்துடுறா. நம்ம ஹீரோங்க கிஸ்மே பண்ணலை. அவன் வந்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கோட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான்.
அங்கேருந்து அவன் வீட்டுக்குள்ள அங்கே தூக்கிட்டு போனதுமே அவங்க அம்மா அவங்க மெய்டவங்க எல்லாருக்குமே பார்த்துட்டு அது ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு பேம்பரிங் பண்ணி யாரையுமே பார்த்ததில்லப்பா அப்படின்ற செட் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு எப்போ தான் கப்பல் மாதிரி நீ வந்துட்டு புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க வந்துட்டு எக்கெல்லாம் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தீய வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, கிச்சனை ஏன் நாசம் பண்ணுறேன்னு சொன்னால் அவளுக்காக தான் ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மையிலே இவன் மாறிட்டானா இல்லாட்டி இவர் ஆக்டிங் பண்ணிட்டுருக்கானா, எப்பயுமே அந்த டேசிக் தானே சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே சாப்பாடு வந்துட்டு சாப்பிட போனா இல்லைப்பா ரொம்ப தீஞ்சு போயிருக்கு, நான் வந்துட்டு உனக்காக இந்த மில்க் கொடுக்குறேன் சாப்பிடுன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்போ வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, நீயா இதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, யார் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ தான் என்ன விஷயம் தெரியுது. அங்கே அசிஸ்டண்ட் தான் இந்த எல்லாமே ஐடியா கொடுத்துட்ருக்காரு. ஒரு புக்கை கொடுத்து இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி உங்களோட ஒய்ஃபை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இவன் பண்ணிட்டுருக்கான். ஓகே 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு போகலான்னு சொன்னதும் அங்கே அவளுமே சரின்னு சொல்லிட்டா. பிறகு அங்கே வந்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த டேசி நானுமே வரேன் உங்கள் கூடன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பி வந்துச்சேக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்துட்டு கிளம்பி அழகாக ரெடியாகி வந்துச்சேக்கா. அவளை பார்த்துட்டு வா பார்க்குறதுக்கு உண்மையிலேயே மிஸ்ஸஸ் ஹான் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த மியாவுமே அங்கே தான் இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் அவள் பாட்டு பார்த்தும் பார்க்காம அங்கே போனதுமே எதுக்காக நீ இப்படி வந்துட்டு இக்னோர் பண்ணி என்னை போயிட்டுருக்க, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன்னு சொன்னதும் அதுக்கு அர்த்தம் கூட உனக்கு என்ன புரியலையா, உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் வந்து ரொம்பவே கோவமாயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஜீ வந்துடுறான். நான் வந்துட்டு உனக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் அப்ராடு கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஷெப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்காக அந்த சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருக்கான். அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் உன்னோட டேஸ்ட் இப்போயுமே அப்படியே தான் இருக்குன்னு சரி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த மியாக்கு அங்கே வந்து ரொம்ப வயிற்றுச்சலாக இருது. எங்கே உன் ஹஸ்பண்டை காணோன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொல்லும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோ அங்கே அவளோட சேர்ந்து அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவளை பார்த்தா நக்கலா சிரிக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அவள் பக்கத்தில் வந்ததும் வேணுக்குனே வந்துட்டு இவ்வளோ கால் வந்து ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. என்னப்பா உன் சிஸ்டர் இப்படி கேவலமாக நடிச்சிட்ருக்கா, அவளே வந்துட்டு விழுந்துட்டு என்னமோ தெரியாமல் விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாளே, ஆக்டிங் இவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் போலையே அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் உனக்கு சின்ன வந்துட்டு கால் தானே பேரண்ட்ருக்கு எந்திரிக்க முடியாதா, எந்திரிச்சு வா, என்னமோ எலும்பை உடஞ்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுற அப்படின்றத செட்டு போகிறான். எல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு கேட்பான், எனக்காக சப்போர்ட் பண்ணுவான், டைவர்ஸ் வரைக்கும் நான் எப்படியோ கொண்டு போனேன், ஆனால் வந்துட்டு இப்போ என்ன உள்டாவே எல்லாம் நடக்குது, அவளுக்காக இவன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவள் தேவையில்லாமல் பேசினதுமே இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எங்கள் விஷயத்தில் எதுவும் தலையிடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன அந்த கேக் சாப்பிட்டியா, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்குமே தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணி இருக்கான். ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், நீ எதுக்காக தனியாக வந்தேன்னு சொன்னதும் அதான் வாளோட சேர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ அந்த டேஸ் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னான், நான் எப்படி வந்துட்டு விட்டுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கீழே ஒரு புக்கை வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அங்கே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயினோட ட்ரா புக் போல். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு புக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வாங்க அங்கே ட்ரை பண்ணா. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி கிழிச்சு இன்சல்ட் பண்ணதுமே அவ்வளோதான் கோவமாகி போயிட்டு அங்கே அந்த மியாவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவள் எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் அவங்க சிஸ்டருமே நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வரதை பார்த்துட்டு அங்கே உடனே வந்துட்டு இப்படி தெரியாமல் வந்துட்டு என்னால் வந்து அது கிழிஞ்சு போயிடுச்சு, அதுக்காக வந்துட்டு நான் சாரி கேட்ட பிறகு உங்கள் ஒய்ஃப் என்னை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த டேசியுமே ஆமாம் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க, தெரியாமல் தான் நடந்துச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே கோவத்தில் வந்துட்டு கண்ணத்தை சேர்ந்து அவளை அரைஞ்சி விடுறான். அந்த டேசி வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதும் அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. அவையே மன்னிப்பு கேட்கணும், பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அவன் மன்னிப்பு கேட்கணுமா, இந்த புக் வந்துட்டு ஆல்ரெடி வீட்டில் இருந்தப்போ நான் பார்த்தேன், இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே உடனே வந்துட்டு அங்கே எதையோ வந்து பேசி மலப்ப ட்ரை பண்ணுறா. சரி ஓகே நான் இதை பற்றி வந்து விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசுனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகிடுது. எல்லாமே இப்படி உல்ட்டாவாகுது, இவளை என்ன விட மாட்டானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா.
அவன் அது என்ன வந்துட்டு அப்படி வந்து புக்கு தான் சொல்லிட்டு அவன் வந்து வாங்கி பார்க்குறான் அந்த பீஸ் எடுத்து. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு அதை எப்படியோ வந்துட்டு அங்கே பிடிங்கிழா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவ்வளவே வந்துட்டு என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. சரி நம்ம ஹீரோயின் அங்கே புக்கை படிச்சுட்டு இருந்தான். அந்த பாட்டி எங்கள் ஃபேமிலியோட மானமே உன்னால் போயிட்டுருக்கு, என்ன அசிங்கம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே அப்போ அவங்க மதர் இன்லா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ தப்பு இல்லாமல் வந்துட்டு எதுவும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேலமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாட்டி வந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டு, நீ வந்துட்டு இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணமே உன்னோட மதர் இன்லா தான், அவள் தான் உன்னை ரொம்ப கெடுத்து குட்டிச்சவராக வச்சுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், பண்ண தப்பு எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு பேசாமல் உங்களை வந்துட்டு உங்கள் பேரை வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னதும் அவங்க மெய்டுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு உடனே அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதும் என்னப்பா நடக்குது, ஃபஸ்ட் டைம் இப்படி மீட்டிங்கை விட்டு போகிறாரேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னதும் அந்த டேசி அப்படியே நல்லவ மாதிரி அங்கே வந்து விழா. என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மதர் எல்லாம் கேட்டதும் ரிலேஷன்ஷிப்பே பிடிக்காமல் வந்துட்டு எதுக்காக சேர்ந்து இருக்கணும், பேசாமல் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு போகிறது தான் நல்லது, டைவர்ஸ் வந்துட்டு அக்ரிமெண்ட்டை ஏற்பாடு பண்ணுங்கள், சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நீ கண்டிப்பாக வந்து இதை பற்றி ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து உள்ளே வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே அப்போ என்னோட ஒய்ஃப் எங்கே அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை பற்றி ஏன் கேட்டுட்ருக்கா, அவள் உன்னை ஆல்ரெடி வந்து விட்டுட்டு போயிட்டா, உன்னை வேணான்னு சொல்லிட்டுன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னதும் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிகிட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவள் தான் என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமே, அவளை என் லைஃப்லேருந்து எடுக்கணும்னு நினச்சா அந்த எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு என் லைஃப்பில் இல்லாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கு இந்த ஃபேமிலியில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு போனதும் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிறது, மருமகளுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் தனி விழாவில் அங்கே வந்துட்டு இருந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அங்கிள் கால் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு வா பேச அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு சின்ன குழந்தை கிடையாது, நீங்கள் எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி என்னை வந்துட்டு திரும்ப வந்துட்டு அனுப்பி வைக்கிறதுக்கு, என்னோடய லைஃப்பை எப்படி வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள்கிட்ட எதுவும் பேச எனக்கு வந்துட்டு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஒய்ஃபை விட்டுட்டேன் நான் எப்படி தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவ கூடவே சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போக மாட்டான். நம்ம ஹீரோயின் அவனை விரட்டி விடுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, பட் ஒன்றும் முடிய மாட்டேது. அவள் ஹாஸ்பிட்டலில் போய் கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க. அங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு முடியாமல் இருந்துட்டுருக்காங்க போல். அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. குடிச்சிட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணி இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அடிக்க வந்தப்போ அவங்க அம்மா உடலில் விழுந்து அடிபட்டு தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் அவங்க அப்பாவுமே பிடிச்சி அங்கே ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஹீரோயின் அவரை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஜெயிலுக்கு போனால் அந்தாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட உன்னை வந்துட்டு நான் கண்ட்ரி சைட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன், ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போட்டதும் நீ பண்ண பாவத்துக்கு தான் உள்ளே இருக்க, நீ இப்படியே கண்டு சாவுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோட்ட நடந்து எல்லாமே சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. பிறகு அங்கே வந்துட்டு பர்த்டே பார்ட்டியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து அங்கே மாசாக இறங்கி வந்ததுமே எல்லாருமே பார்த்துட்டு வா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜோடின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டேசிக்கு மட்டும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க பாட்டி அங்கே வந்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறதெல்லாம் சொன்னீங்க, என்ன ஒன்றா சேர்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது நம்ம ஹீரோ பாட்டிக்கு இப்படி அடிக்கடி ஞாபகம் மருதி அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாயடைச்சு விழா. அப்போ அவங்க மதர் இல்லா நம்ம ஹீரோயினுக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசும்போது அப்போ அவங்க அங்கிள் ஆண்டியுமே வாழ்த்துக்கள் சொன்னதும் சரி நீங்கள் என்ன வந்துட்டு கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே சும்மா கையை வந்துட்டு ஆட்டிட்டு வந்திருக்காங்க பாரு, ஒரு கிஃப்ட் கூட கொடுக்காம பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அந்த டேசி யார் சொன்னது கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா அந்த நெக்லஸ் தான் இருக்குது, இவ அன்னைக்கு வந்துட்டு இது எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான்னு சொன்னது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செகண்ட் ஹேண்டெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும் அவங்க அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க எல்லாரும் முன்னாடி வச்சு எதுக்காக நீ இப்படி எங்களை இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க, பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க.
அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "நீங்க சொல்லுங்க நான் எதுவும் பேசணுமா, பேச வேணாமான்னு?" சொன்னதும், "உனக்கு எது ஓகேவோ நீ அத பண்ணுன்னு" சொன்னதுமே, எனக்கு இப்படி செகண்ட் ஹேண்ட்ல வந்து வாங்குன பொருள் எதுவுமே புடிக்காது. டிசைன் என்னமோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செயின கீழ போட்டு அங்க போட்டு அத மிதிச்சுட்டு, "இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம். பட் எனக்கு இது தேவை கிடையாது" அப்படின்றத சொன்னதும், அவங்க மதர் இன் லாங்க சிரிச்சுட்டேவும், "பட் வந்துட்டு இது உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ன்னு" சொல்லிட்டு அங்க 100 மில்லியனுக்கா ஃபுல் டைமண்டால அந்த கிரீடம் மாரி அங்க வாங்கிட்டு வந்து, அவளுக்கு அங்க வச்சு விட்டதுமே, அத பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே, இவங்க நேத்து ஆக்ஷன் பார்ட்டியில வந்து இத வாங்குனாங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேசுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே வயிறெரிய ஆரம்பிச்சிருது. அங்க அந்த சந்தோஷத்த கெடுக்கிறதுக்காகவே அவங்க அப்பா அங்க வந்ததுமே, அத பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிடுறா. "என்ன பார்த்து ஏன் பயந்துட்டுருக்க? உன்னோட அப்பாவ நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியான்னு?" சொன்னதும், அவங்க அங்கிள், "நீ வாய மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியான்னு?" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப அங்க இருக்க எல்லாருமே, "இவங்க அப்பா வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டாரே, யார வந்துட்டு இவ அப்பான்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கவுமே, ஹீரோ வந்துட்டு அவள அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்ப அங்க அவர் வந்துட்டு, "எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டவுட்டாவே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. நான் தான் இவளோட பயாலஜிக்கல் ஃபாதர். ஆனா இவ வந்துட்டு இப்ப வந்து இறந்து போனது வந்துட்டு இவளத வளர்த்த அப்பா தான். என்னை விட்டுட்டு இவங்க அம்மா வந்துட்டு கூட்டிட்டு ஓடி போயிட்டா" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, அவங்க அங்கிள், "நீ வாய மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியான்னு?" சொன்னதும், "நீ என்ன உன்ன பத்தி நான் சொல்லணுமான்னு?" சொல்லிட்டு அந்த ஆள் அங்க வாயடைச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு, "ஆமா எங்க அம்மா ஓடுனாங்க. ஏன் ஓடுனாங்கன்னு தெரியுமா? நீ வந்துட்டு டெய்லி குடிச்சிட்டு எங்க அம்மாவ போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ண, என்னையுமே டார்ச்சர் பண்ண. அந்த தொல்ல தாங்க முடியாம அவங்க என்ன கூட்டிட்டு வெளிய வந்துட்டாங்க. அவர் எங்க அம்மாக்கு இந்த நிலைமை ஆன பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாரு. அவர் தான் என்னோட உண்மையான அப்பா. நீ கிடையாது" அப்படின்றத சொல்றா. அப்பங்க நம்ம ஹீரோ, "இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இங்க தொந்தரவு பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள கண்டிப்பா நான் போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவ அங்கருந்து கூட்டிட்டு போனதுமே, அவங்க மதர் இன் லாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அங்க அந்த டேசியோட பிளான் எல்லாமே அங்க சொதப்பி போய் அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு அழுகும்போது, "எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயின், "நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எங்களால உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சுலன்னு" சொன்னதும், "இதுல சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன்ன கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை தான்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அவங்க அங்கிள் கால் பண்ணதுமே ஹீரோ அவங்க ஸ்பீக்கரில் போட்டு விட்டதும், "நீ வீட்டுக்கு வா" அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே போனால் கூட சேர்ந்து அவங்க ஹீரோவுமே வந்ததுமே, அதை பார்த்துட்டு அந்த டேசிக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. "நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவள் போய் பேசட்டும்னு" சொல்லிட்டு போக விடாமல் அவள் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோ விடுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதும், "உன்னால் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ இன்னைக்கு அவமானம் ஆயிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சாங்க வந்து அவர் டார்ச்சர் பண்ணும்போது, நம்ம ஹீரோங்க உள்ள வந்துடுறான். பார்த்ததுமே அந்த ஆளுக்கு அங்க ரொம்பவே பயமாயி போயிருது. இவ உடனே வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு ஹீரோயின தூக்கி விடுறாங்க. "உனக்கு என்ன பெயின் ஆயிட்டுருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு, "உங்ககிட்ட நான் வந்துட்டு பேசணும்னு" சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிட்டு போனா. "இதுக்கெல்லாமே காரணம் நீதான்னு" சொல்லிட்டு இன்னுமே வாய்க்கு வந்தபடி அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, "உங்க கூட இருக்கிற எல்லா கான்ட்ராக்ட்டையும் நான் டெர்மினேட் பண்றேன்னு" சொன்னதும், அவ மேல தான் எல்லா தப்புமேன்னு சொன்னதும், "யார் தப்பு யார் ரைட்டுன்னு நான் பேச விரும்பல. உங்க லெவல் என்னன்னு சொல்லிட்டு நீங்க மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு" சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். இங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, "இதுக்கெல்லாம் காரணம் நானா? நீங்க தான். உங்க பொண்ணும் நீங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். இவ பண்ற தப்பு எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு தொடர்ந்து ஆதரவு குடுக்க போய் தானே இந்த மாரி நடந்துட்டுருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டதுமே, அந்த லேடி எங்க போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு திமிரா பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ வந்ததுமே, அங்க ஃபோன் வந்துட்டு அவங்க அப்பா தான் பண்ணிட்டுருக்காரு. அவ ஃபோன அட்டெண்ட் பண்ணாம ஆஃப் பண்ணி விட்டுட்டே இருக்கவும், "எதுக்காக ஃபோன அட்டெண்ட் பண்ண மாட்ற? நீ அட்டெண்ட் பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வந்துட்டு அவன் ஃபோன வந்து ஸ்பீக்கர்ல போட்டு வச்சான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, "நீ என்ன வந்து பண்ண சொன்னியோ, அதே மாரி நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். எனக்கு எப்போ வந்துட்டு நீ காச குடுப்பன்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அத கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. "அப்படின்னா வந்துட்டு கூட சேர்ந்து இருந்து இந்த மாரி நீ வேலை பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே அங்க ரொம்ப கோவமாயிருது. கோவப்பட்டு கன்னத்த சேர்ந்து அரைஞ்சிட்டு, "உன்னால என் வாழ்க்கையே இன்னைக்கு நாசமா போயிருக்கும்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இவளால வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு நஷ்டமாக போகுது பாருன்னு சொன்னதும், அவங்க அம்மாவுமே, "நீ எதுக்காக இப்படி பண்ணி தொலைஞ்சேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அங்க "நீ ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் அங்க கைய பிடிச்சுக்கிறா. "இன்னைக்கு நைட் என் கூட சேர்ந்து நீங்க இருக்க முடியுமா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, ஹீரோவுமே ஓகேன்னு சொல்றான். ஹீரோயின மீட் பண்றதுக்காக அங்க ஜீ வந்து கூப்பிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவன மீட் பண்ண போனா, அவளுக்கு பிடிச்ச அதே ஃபுட்ட தான் அவன் வாங்கி வச்சிருக்கான். அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. பட் அவன் மைண்ட்ல வந்துட்டு என்ன மாரி விஷயம் போயிட்டுருக்குன்னு தெரியல. அவன் ஹீரோவ மீட் பண்றதுக்காக அவங்க போனதுமே, "நீ இப்ப எதுக்காக உள்ள
கோவத்தில் வந்திருக்கேன்னு சொன்னதும், பிஸ்னஸை பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னதும், என் அசிஸ்டண்ட்டை போய் பேச அடிக்கடி நீ வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே, நான் வந்து உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், நான் உங்களை தான் வந்துட்டு பேச வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல அப்படின்ற சைட்டு அவன் பென்ட்ரைவை காமிச்சு, இப்போ வரைக்கும் நீ பண்ண எல்லா திருட்டு வேலைக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அவளோட மிஸ்கேரேஜ் ஆனதுலேருந்து எல்லாமே நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பேசலான்னு சொல்லும்போது அவன் கோவப்பட்டு கிளாஸை தூக்கி போட்டு உடச்சிடுறான். அங்கே அதப்போ மியா கால் பண்ணதுமே இப்படி அவள் ரூம்குள்ளே வந்துட்டு அங்கே ஒரு பர்சனோட போயிருக்கான்னு சொன்னதும் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே கதவை தட்டிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணி வந்தா அவளோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. வந்ததுமே கோவப்பட்டு அவங்கள கன்னத்தில் அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது உள்ளே ஏதாச்சும் பர்சன் இருக்காங்களா நீங்கள் பாருங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஜீதான் கூட இருந்திருக்கான். பார்த்தா ஹீரோயின் கன்னத்தில் அடித்து அவனுக்கு காயமாக வந்திருக்கு. என்னமோ அவள் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா, மீட் பண்ணணும்னு சொன்னால் என் கூட ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் நீ என்னை வர சொன்ன, ஆனால் அவள் வந்துட்டு என்னை சுத்தமாக லைக்கே பண்ணலை, இதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னதும் அவங்க மியா கதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அடிப்பாவி உன் தேவைக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத சொல்கிறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு அவள் பாட்டு நம்ம ஹீரோ பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டுங்க க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும் நீ இப்போ என்கிட்ட டைவர்ஸ் வந்துட்டு கேட்டுட்ருக்க, அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு நீ என்ன சொல்ல முடியும், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவனுமே ஹாப்பியாகிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவனை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷையாகி போயிடுது. இப்போ இதில் ஷையாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற செட் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எனக்கு நடுவில் ஏகப்பட்ட வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு குறைகள் இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு இல்லைனா உனக்கு டைவர்ஸ்மே நீ கேட்குற மாதிரி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க ஃபீல் ஆகிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே உனக்கு மற்றவங்க பேச்சில் நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இல்லையா, உனக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்க எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும், நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் எப்படி போனேன் உன்னை வந்துட்டு தனியாக விடுவேன்னு சொல்லிட்டுங்க கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அந்த செயின் வந்துட்டு அவளுக்காக வாங்கி கொடுத்தீங்க, நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மிஸ்கேரேஜ் போய் இருந்தேன்னா நீங்கள் வந்துட்டு என்ன கண்டுக்காமல் இருந்தீங்களா, எனக்கு மிஸ்கேரேஜுமே தன்னால் ஆகலை, அவள் தான் என்னை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டா, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு சொன்னதுமே நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, மாடியிலேருந்து தள்ளினதுனால ஆகலை, அவள் தான் வந்துட்டு ஆளை வச்சு பண்ணியிருக்கான்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்ட்டிக்கு நான் போனப்போ நான் வந்துட்டு உனக்காக தான் அந்த செயினை வந்து வாங்கிட்டு வந்தேன், பட் நீ வந்துட்டு அங்கே மிஸ்கேரேஜ் இருந்த நிலைமையில் அதை வாங்குறதுக்குமே ரெடியாக இல்லை, அதனால் அது வேஸ்ட்டாக போகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் அவளுக்காக சரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனேன், ஆனால் வந்துட்டு நான் அவளுக்காக வாங்கினதா அவள் பொய் சொல்லிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க, சாரி கேட்டாங்க, ரொம்பவே ஹக் பண்ணிட்டு அழுகிறா. நான் வந்துட்டு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்லாம் புரிஞ்சுக்காமன்னு சொன்னதும் நீ இதுக்கப்புறம் கவலைப்படாத, நானுமே உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், நானுமே புரிஞ்சுக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிருச்சு சார், அபார்ஷன் வந்து ஆளை வச்சு பண்ணதுக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிருது. நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்துட்டு அந்த ஃபுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே ரெடி பண்ணி கொடுத்ததுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க மெய்டவங்களுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிருது. எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ பாட்டி அங்கே அந்த டேசியோட சேர்ந்து வரும்போது நீ என்ன டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவ கூட போய் இருந்துட்டுருக்க, நம்ம டேசி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற சொன்னதும் பாட்டி நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவளும் நானும் ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிருது. அவங்களுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஹீரோயினுமே நடந்த எல்லாத்துக்குமே நானுமே உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் பாட்டி, இது எல்லாமே பிளான் பண்ணி என்னையும் அவரையும் வந்து பிரிக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்க மதர் இல்லா வேறு வந்துட்டு இவ்வளோ இதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க, இவ்வளோ பிளான் பண்ணதுமே இவ தான், இவளால் தான் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பேரப்பிள்ளையுமே வராமல் போயிடுச்சுன்ற விஷயம்லாம் சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவள் பாட்டி அங்கே வந்துட்டு திரும்ப வந்து மடக்கி கைக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுறா. பட் எங்கள் பாட்டி கோவமாயிட்டு கன்னத்தில் அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் இத்தனை நாளாக நீ என்னை ஏமாத்திருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வீட்டை விட்டு வெளியே இழுத்து விட சொல்லிடுறாங்க. கடைசியில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவங்க போனதுமே இப்போ எதுக்காக நீங்கள் அவள் பக்கத்தில் வரீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு எனக்கு ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்கள் கிளியர் பண்ண வேணாமா, முதல் நீ விலகு அப்படின்ற செட் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு அவங்க சாரி கேட்டுட்டு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பிறகு இங்கே வீட்டில் பார்த்தா அவளை அங்கே வீட்டை விட்டு அடித்து துணிமணிலாம் தூக்கி போட்டு அங்கே வெளியே துரத்தி விட்றாங்க. உன்னால் வந்துட்டு எங்களையுமே எங்கள் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் நாசமாக பண்ணது தான் மிச்சம்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அடித்து விரட்டி விட்றாங்க.
வந்து பண்ண தப்பு எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டதுமே நீ வந்து பண்ணது எல்லாமே சாரி கேட்குற லெவலுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவனுக்குமே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிடுச்சேக்கா. அவன் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோ வந்ததும் என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்கும்போது அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாவே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டேக்கா. அவளுக்கு அப்போ அங்கே வாமிட்டிங் வந்ததுமே என்னாச்சு உனக்கு அப்படின்ற சைட் அங்கே கேட்கும்போது நான் இதுக்கப்புறம் அந்த ஜியை வந்துட்டு எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டாக கூட நான் மதிக்க விரும்பலன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து காமிக்கிறா. தான் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு நான் அப்பா ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.